நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வட பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்று நகர்வட பகுதியில் நாம் காணவிருப்பது சிறப்பான ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாக நமது செய்தியாளரும் செய்தி எடிட்டருமான திரு பிரசாத் அவர்கள் சிறப்பான ஒரு தொகுப்பை இன்றைக்கு நமது நகர்வள பகுதியிலே வழங்கியிருக்கிறார். குடும்பம் என்பது மனிதர்கள் வாழ்க்கையில் பாசம், அன்பு, இணைப்பு, உறவுமுறை என்று வளர்ந்து வருகிறது. இது காலகாலமாக இருந்து வருகிறது. ஆனால் தற்போதைய விஞ்ஞான காலத்தில், அவசர காலத்தில் அது அவசர கோலமாக போய்கொண்டிருக்கிறது என்பதை ஒரு தொகுப்பாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சொல்லியிருக்கிறார். மனிதர்கள் வாழ்வில் முதல் அடியெடுத்து வைப்பது திருமணம். இந்த திருமண பந்தத்தில்தான் பல்வேறு உறவுகளும் பாசங்களும் பிணைப்புகளும் ஏற்படுகிறது என்றும் இந்த திருமணம் ஒரு மகிழ்ச்சியான திருமணமாக அமைகிறது. அந்த திருமணம் ஆணும் பெண்ணும் மனம் ஒற்றுமை அடைந்து அவர்கள் இல்லற வாழ்க்கையில் இன்பத்தை கண்டு அதற்கு பிறகு குழந்தைகளை பெற்றெடுக்கிறார்கள். அந்த குழந்தைகளை பெற்றெடுத்து அன்பூட்டி, அறிவூட்டி, உணவூட்டி, பாசமூட்டி, பகுத்தறிவை ஊட்டி, பண்போடு நேசத்தோடு பாசத்தோடு அன்போடு வளர்க்கிறார்கள். இந்த குழந்தைகளை கண்ணும் கருத்துமாக பாசத்தோடு நேசத்தோடு சிரமம் இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் பொருளாதாரம் இல்லை என்றாலும் அவர்களை நல்ல முறையில் வளர்த்தி ஆளாக்கி படிக்க வைத்து பண்போடு வளர்த்து அவர்களுக்கு வாழ்வினை வாழ்வதற்காக ஒரு வழியினை காட்டுகிறார்கள். அப்படி பெற்றோர்கள் சிரமத்தை எடுத்து சீரான முறையில் தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அமைத்து கொடுத்தவுடன் இந்த அவசர காலத்தில், விஞ்ஞான காலத்தில் பிள்ளைகள் பணிகளுக்காக வேலைகளுக்காக வெளிநாடுகள் செல்வது அதிகளவு இன்றைக்கு நாட்டிலே நிகழ்ந்து கொண்டிருப்பது மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வேலையின் காரணமாக வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடியவர்களும் அதிகளவு இருக்கிறார்கள். இதன் காரணமாக நிலைமை என்னாகிறது என்று பார்த்தால், அந்த பெற்றோர்கள் வயதான காலத்தில் அவர்கள் அனாதையாக்கப்படுகிறார்கள். பாசத்திற்காக ஏங்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இப்படி பாசத்திற்காக ஏங்கக்கூடிய அவர்களை சில பிள்ளைகள் வீட்டிலே சகல சௌகரியத்தோடு வைக்கிறார்கள், ஆனால் அனாதையாக வைக்கிறார்கள். அதை போல சில பெற்றோர்கள் ஹோம் என்று சொல்லக்கூடிய முதியோர் இல்லம், அந்த முதியோர் இல்லத்திலே போய் அடைக்கலமாகிறார்கள். அப்படி அடைக்கலமாகின்ற போது அவர்களுக்கு உணவு சீரான முறையில் கிடைக்கிறது, உடைகள் கிடைக்கிறது, உறக்கம் கிடைக்கிறது. ஆனால் பாசம் கிடைக்கிறதா, நேசம் கிடைக்கிறதா, பிள்ளைகளுடைய அன்பு கிடைக்கிறதா, பிள்ளைகளுடைய சிரிப்பு கிடைக்கிறதா, அந்த பிள்ளைகளோட வாழ்ந்த காலம்தான் கிடைக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அவர்கள் தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி தடுமாறி பாசத்திற்காக, நேசத்திற்காக, அன்புக்காக ஏங்குகின்ற முதியோர்களுக்கு, பெற்றோர்களுக்கு இங்கே பாருங்கள், ஒரு ஆறுதல் கிடைக்கிறது. எப்படிப்பட்ட ஆறுதல் என்பதை நீங்கள்
வரும் இந்த மங்கையினுடைய நேசமும் பாசமும் பகுத்தறிவும் பலரை காட்டிலும் வித்தியாசமாக அமைந்திருக்கிறது. உணவு என்பது கிடைத்து விடுகிறது, உடை என்பது கிடைத்து விடுகிறது, உறக்கம் என்பது கிடைத்து விடுகிறது. இதுபோல் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் கிடைக்கிறதா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் தந்து கொண்டிருக்கிறது. அந்த பாடலை கேட்டவுடன் ஒருவர் எழுந்து ஆட வேண்டும் என்று கால்கள் ஆடுகிறது. அருகிலே இருக்கின்றவர் சொல்லுகிறார், எழுந்து ஆடு என்று. அந்த பெண்ணோடு பாடிக்கொண்டு ஆடுகிறார்கள். இப்படி முதியோர்களை மகிழ்ச்சிப்படுத்தும் ஒரு நிகழ்ச்சியை இதுபோன்ற ஆர்வமுள்ளவர்கள் அடிக்கடி முதியோர் இல்லத்திலே சென்று நடத்த வேண்டும் என்பதற்காகவே நீலமலை தொலைக்காட்சியினுடைய எடிட்டரும் செய்தியாளருமாக இருக்கின்ற திரு பிரசாத் அவர்களுடைய சிந்தனையில் எழுந்த இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குகிறோம். இது போன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலும் உடனுக்குடன் காண வேண்டுமா? உங்கள் என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே சென்று இதுவரை நீங்கள் அதில் உறுப்பினராக ஆகவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி உடனடியாக நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியினுடைய அங்கத்தினராக மாறினால் இதுபோன்ற செய்திகளை நினைத்த நேரத்தில் எப்போது வேண்டுமேயானாலும் காணலாம் என்று தெரிவித்து, உங்கள் பகுதியில் நீலமலை தொலைக்காட்சி கிடைக்கவில்லையா? அப்படி கிடைக்கவில்லை என்று சொன்னால் அந்த பகுதியினுடைய கேபிள் டிவி ஆப்ரேட்டரிடம் அன்போடு கேளுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளும் நவரசமான நிகழ்ச்சிகளும் உள்ளூர் செய்திகளும் உன்னதமாக தந்து கொண்டிருக்கின்ற நமது நீலமலை தொலைக்காட்சி எங்களுக்கு வேண்டும் என்று அன்போடு கேளுங்கள். அதோடு நீங்கள் பணத்தை கொடுத்துத்தான் உங்கள் வீட்டுக்கு கேபிள் டிவியை எடுத்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த உரிமையோடு நீலமலை தொலைக்காட்சி எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டு பெற்று கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து நகர்வள பகுதியில் உங்களிடத்திலே வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்